சங்கீதம் 102. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். மேசியாவை பற்றி 17வது சங்கீதம். 102வது சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணிய போது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். வேறு சிலரோ இந்த சங்கீதத்தை தாவீது எழுதவில்லை என்றும் தானியேலோ அல்லது நெகேமியாவோ அல்லது வேறு யாராவது ஒரு தீர்க்கதரிசியோ இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபோது இந்த சங்கீதம் அவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கலாம். 102வது சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவின் நாட்களை குறித்தும் இந்த சங்கீதம் விவரிக்கிறது. மேசியாவின் பாடுகளையும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் சபையார் அனுபவிக்கிற பாடுகளையும் பற்றி இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் வந்திருக்கிற மிகப்பெரிய நெருக்கங்களையும் ஆபத்துக்களையும் பற்றி சங்கீதக்காரர் தேவனுடைய சமூகத்தில் முறையிடுகிறார். சங்கீதக்காரர் தேவனுடைய சமூகத்தில் ஆறுதல் பெறுகிறார். தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார். தம்மை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர்களுடைய இக்கட்டுகளில் இருந்து விடுவிப்பார். தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இஸ்ரவேல் புத்திரரின் பின் சந்ததியாருக்கு தொடர்ந்து கிடைக்கும்.